சில்லக்குட்டீஸ் தம்ப்நெயில் பார்த்துப்பீங்க இந்திய வரலாற்றில் அப்படின்னு சொல்லி. நான் எங்கேயும் இந்தியாவில் இந்த மாதிரி பார்க்கலங்க. இவ்வளோ வெரைட்டிஸு, இவ்வளோ கொத்து கொத்தா, 1 2 இல்லை, கிட்டத்தட்ட மினிமம் ஆஃப் 10 வெரைட்டிஸ். இன்றைக்கி 10 வெரைட்டி தான் நான் எடுத்தேன். பேலன்ஸ் இருக்கிறது இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒன்று ஒன்று பஞ்சாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, கடவுளுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க என்னோடய தங்கங்களுக்கு நன்றி. ஃபைனலாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யாருக்குன்னா என்னோடய ஹேட்டர்ஸ்க்கு நான் மிக மிக நன்றி சொல்கிறேன். ரீசெண்டாக ஒரு மோட்டிவேட்டட் வீடியோ பார்த்தேன். தயவுசெய்து உங்கள் ஹேட்டர்ஸை அவனை பாரு தூக்கிறேன் எடுக்கிறேன் அப்படிலாம் இது பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்கள் அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ கடவுளுக்கு நன்றி ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத நான் சொல்லுறேன். கடவுளுக்கு நன்றி என்ன அப்படின்னா, எனக்குள்ள இன்பான ஒரு கார்டனிங், மண் மேலே அவ்வளோ ஒரு பாசம் அப்படின்னு சொல்லலாம். மண் அது யாருக்கும் நார்மலாலாம் வந்துடாதுங்க. அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கணும். மண்ணில் வேலை செய்கிறதுக்கும் சரி, மண் அது ரத்தத்திலே அப்படின்னு கூட நான் சொல்லிக்கிறலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னோடய தங்கங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணி, நீங்கள் நல்லா இன்னும் பண்ணுங்கள் சிஸ்டர், நாங்கள் உங்கள்கிட்ட நிறைய ரெயின் லில்லிஸ் வாங்குகிறோம், அது செம்மையாக பூக்குதுன்னு கூட்டமாக நான் போடுற ஆஃபர்ஸை யூஸ் பண்ணி வாங்குகிறேன் என் தங்கங்களுக்கு. இன்றைக்கி வரைக்கும் தமிழ்ச்சி கார்டனை இத்தனை வருஷம் 8 வருஷமாக இந்த ஜேர்னியில் எனக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு மிக 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 நன்றி அப்படின்னு சொல்லுவேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் என்னோடய ஹேட்டர்ஸ்க்கு நன்றி சொன்னல, அது என்னன்னு பார்த்தா, இந்த பொண்ணு சேல் பண்ணுது. ஆனால் இதோட பூ பார்த்திங்கன்னா, அது வேறு தாய் பிக்சர் போடுது, தைவான் பிக்சர் போடுது, சைனா பிக்சர் போடுது அப்படின்னு சொல்லி. ஆக மொத்தம் இந்த பொண்ணு கரெக்டாலாம் சேல் பண்ணாது, பிக்சர் அதுக்கிட்ட இல்லை, அது எப்படி இது பண்ணாது. தட் பர்டிகுலர் பாயிண்ட் நம்மளை என்ன பண்ணணும்னா ட்ரிகர் பண்ணும். ஸோ அந்த ஹேட்டர்ஸ் நம்மளை ட்ரிகர் பண்ணலைன்னா நம்மளுக்கு இது தோணவே தோணாது. ஸோ டே பை டே இது என்ன ஆகுதுன்னா, அதிகம்தான் ஆகுதே ஒழிய குறையவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் உனக்கு எந்த பாவமுமே பண்ணலை, உனக்கு நான் எந்த தீங்குமே செய்யலை, உன்னை நான் கண்டுக்க கூட இல்லை, உன்னை நான் திரும்பி கூட பார்க்கல. ஆனால் நான் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும்போது, ஆனால் நீ என்னை எப்படிலாம் கெடுக்கலான்னு சொல்லி நீ என்னை இது பண்ண போகும்போது, அதை நான் என்ன வழியில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு பாசிட்டிவ் வேலை எடுத்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன், நான் இவ்வளோ க்ரோ பண்ணி இது நீ ஏன்னு கூட சொல்லலாம். அதோட இது கடவுள் தான் பார்த்துக்கணும். ஓகே, அவ்வளோ வச்சுருக்காங்களா, அதாவது நம்மளோடதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத சில ஜென்மங்கள்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இது. ஓகே, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒன்றுக்கும் பேர் போட்டு ஷார்ட்ஸ் வீடியோ நான் பண்ணியிருக்கிறேன். ஒரு தமிழச்சியாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக பெருமைப்படணும். இப்போ நான் அந்த வகையில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ரீசேல் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஜஸ்ட்டு ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ரீசேல் தப்பு கிடையாது. அது அவங்களோட விருப்பம். ஓகேவா, இது அவங்களோட விருப்பம். அதையும் தாண்டி ஒரு பேஷனேட் கார்டனராக நான் க்ரோ பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான்லாம் சில பேரை பார்த்தா அவ்வளோ ஆச்சரியப்படுவேன், எப்படிடா இவங்களால முடியுது. ஏன்னா இப்போ ஒரு ரெயின் லில்லி, இப்போ இந்த இடத்துல இது பேர் கனோன் நான் எடுத்திருக்கேன்னா, கிட்டத்தட்ட மோர் தென் 30 ஃப்ளார்ஸ் இருக்குது. இருக்கும். உள்ள இருக்குது, பார்த்திங்கன்னா அத்தனை இருக்குது. ஸோ இத்தனையும் வச்சு வளர்க்குறதுக்கான பொறுமை இருக்கணும், அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு ரெயின் லில்லிஸ் நம்மக்கிட்ட வரும்போதே அதை போட்டு வளர்க்குறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், பொறுமை இருக்கணும், அதுக்கான இடம் இருக்கணும், தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ஹேட்டர்ஸ் பண்ணின ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி ரியலி நான் அதை தான் சொல்லுவேன். எனக்கு ஆர்வம் இருக்குது, என் கஸ்டமருக்கு நான் இது பண்ணுறேன், அதெல்லாமே இருந்தாலும் என்னையவா இப்படி சொல்லிட்டேன், நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிற ஒரு இதுதான். நான் எதையுமே ரொம்ப மனசுலலாம் வச்சுக்க மாட்டேன். என்னை மோட்டிவேட் பண்ணிச்சது. அதுக்காக தான் ஹேட்டர்ஸ்க்கு தேங்க்யூ நான் சொல்லிக்கிறேன். நான் இன்னுமே நீங்கள் என்னை ஹேட் பண்ணணும்னு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அது கடவுள் எனக்கு காமிச்சு கொடுத்துட்டே இருப்பார். அதை நான் என்ன பண்ணுவேன், பாசிட்டிவ் வேலை போயிட்டு நான் அதை பண்ண நினைப்பேன். ஸோ நான் இவ்வளோ தூரம் வளர்க்கும் போது ஒரு தான் சொல்லுவேன், நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் உங்களோட நான் திரும்பி கூட பார்க்காம நான் என் வழியில் நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கப்போ, தேவை இல்லாத உங்கள் லைஃபுக்கு இதனால் ஒரு யூஸுமே இல்லாத, அதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே, கடவுள்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வழியில் சில பேரோட வாழ்க்கை போகலாம், ஒரு மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு இதில் போகலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்போவுமே வேண்டுங்க, இப்படி வேண்டுங்க, என்னோடய எதிரி நல்லா இருக்கக்கூடாது, இல்லைனா என்னோட துரோகி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. அவங்க முன்னாடி என்னை வாழ வச்சு காமி கடவுளே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி இவ்வளோ காணோன்,
இவ்வளோ ஒரு எட்டர்னல் ஃப்ளேம், இவ்வளோ ஒரு பிரைட் ஸ்பார்க். இது சிண்டா, இது வந்து பார்த்திங்கன்னா சம்பா. இது ஆக்சுவலி மார்னிங்கே இது பண்ணது, இப்போ ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. இது நம்மளோட சிக்னேச்சர் சூப்பராக இருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும் பாருங்கள். இது மல்டி ஆரஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்வீட் ஃப்ளமிங்கோ. க்யூட் லேடி எப்படி இருக்குது பாருங்கள், க்யூட் லேடி, லவ்லி சப்பி. இது வந்து ஜோவி ஸ்டார்டஸ்ட். எல்லாமே ஷார்ட்ஸில் நேமோடு போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல் சிலியோ பிக் டியூட். அதுக்கப்புறம் இவங்க சூப்பர் மலினி. இவங்களை ஒன்றே ஒன்று எடுத்தேன், ரொம்ப அழகாக இருந்தாங்க. இவங்களை மட்டும் இதுக்கு காமிக்கலாமேன்ட்டு. சிங்கிள் நிறைய பூத்துருக்காங்க, அவங்கள நான் எடுக்கல. அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா பிங்க் பிரைடு, பியூட்டிஃபுல் பிங்க் பிரைட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்சரா. இப்போ நம்ம இதில் இருக்க பிங்க் பிரைடை மட்டும் தூக்கிடலாம். பிங்க் பிரைடை எடுத்துகிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஆரம்பத்துலேருந்தே சேல் பண்ணுறது இது பண்ணுறத பார்த்தா பல்பு சின்னதாக இருக்கும், மாறி வரும், என்னென்னமோ பேசி பார்த்தாங்க. அப்புறம் பார்த்தா நான் பல்பை காமிச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். நான் பல்பை காமிச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காப்பி கேட்ஸ் தான் அதிகமே ஒழிய நான் நல்லாவே சொல்லுவேன் நான். இப்போ இந்த கப்பில் வச்சு இப்படி வீடியோ போட அப்படி கொத்தா ட்ரெண்டு, அதுதான் ட்ரெண்டு. இப்போ ட்ரெண்டு பண்ணிகிட்ருக்கேன். நான் இனிஷியேட் பண்ணுறேன்னா பார்த்து செய்யுங்க, அது ரொம்ப சந்தோஷம். ரியலி ஹாப்பி. ஏன்னா நிறைய க்ரோ பண்ணுறோம், அது இது பண்ணுறது நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. நானும் அப்படி தான் ஒரு நாளாக நல்லா இருக்குதுமே நம்ம அப்படி தான் பண்ணுவோம். அதை ஏன் நீங்களாவே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நீங்கள் வந்து அது தப்பானது எடுத்துக்காமல் நீங்கள் பண்ணுங்கன்ற அவ்வளோவே தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள். ஸ்வீட் ஃப்ளமிங்கோ, இது வந்து ஸ்வீட் ஃப்ளமிங்கோ. ஆமாம், ஸ்வீட் ஃப்ளமிங்கோ. இதுதான் அப்சரா. இது அப்சரா. ரெண்டையும் பக்கத்தில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்வீட் ஃப்ளமிங்கோவுக்கும் அப்சராவுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்வீட் ஃப்ளமிங்கோலாம் இந்த மாதிரி இந்த லைன் வருது, அதில் அங்கங்கே டார்க் ஒரு இது வரும். அப்சராவில் அது இருக்காது, பார்த்தாலே தெரியும். டக்குன்னு பாருங்கள், இது அப்சரா, ஸ்வீட் ஃப்ளமிங்கோ. அதுமாதிரி அப்சராவோட லீவ்ஸை வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே வளராது, ஃப்ளாட்டாக போகும். இதெல்லாம் தான் ஒரு பேஷனேட் கார்டனில் ஒரு அப்சர்வ் பண்ணி ஒரு ஹாபியாக நம்ம வந்து இது பண்ணுறது. ஓகே, ஸோ யார் உங்களை நாட் ஒன்லி இந்த பிஸ்னஸ் இதெல்லாம் இல்லாட்டியும் மற்ற எந்த வகையில் உங்களை புண்படுத்தினாலுமே நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, உங்களோட பேச்சில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, நீங்கள் எதாக இருக்கீங்க அப்படின்னா என்றைக்குனாலும் நீங்கள் வந்து மனசு நிம்மதியாக இருக்கலாம். அன்றைக்கி என்னை வந்து ரீசெல்லரு இல்லைனா அப்படி அப்படின்னு பேசி என்னை இது பண்ண போகுதுமே நான் நிம்மதியாக தான் இருந்தேன். ஏன்னா உங்களுக்கான பாவத்தை நீங்கள்லாம் சம்பாதிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்போ அப்படி பேசின ஒருத்தவங்களுக்கு என்ன ஆகும், நான் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறப்ப கண்டிப்பாக வீடியோ பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், எப்படி ரியலி அப்படி தான் இருக்கும். இல்லை திருந்திட்டேன், பரவாயில்ல, அழகாக வளர்த்துருக்காளே சோஃபியா ஸ்டீஃபன் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் ஏதோ கடவுள் கொஞ்சம் இது கொடுத்துருக்காருன்னு அர்த்தம், திருந்தி வாழ்கிறதுக்கான இதை கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அதையும் இல்லை அப்படின்னா அது உங்களோட விதி, இந்த ஜென்மத்தில் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாமே ஷார்ட்ஸில் போட்டு வச்சுருக்கேன் தங்கங்களா. இது மாதிரி இனிமேல் சோஃபியா ஸ்டீஃபன் விலாக் தமிழச்சி கார்டனில் நிறைய பார்ப்பீங்க, நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. மல்டி ஆரஞ்சு பாருங்களேன், எவ்வளோ கியூட்டாக இருக்குது. இந்த எட்டர்னல் ஃப்ளேமில் ஒன்று சொல்லி ஆகணுங்க. இது வந்து இந்த யூனிகார்ன் மாதிரி இங்கே பாருங்களேன், இதில் அங்கங்கே இந்த இது வந்து அது இயற்கையிலே நடக்குது, அது அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய எட்டர்னல் ஃப்ளேம், இதை விட இன்னும் நிறைய பூத்துருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் தான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி இப்படி ஒரு வீடியோ பண்ணலாமே என்னோடய மெமரிக்காக பின்னாடி பார்த்து இது பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி தான் நான் அதை பண்ணியிருக்கேன் தங்கங்களா. என்னை பார்த்து நிறைய பேர் சேல் பண்ண நினச்சி இந்த யூடியூபாக இருக்கட்டும், இந்த ஃபீல்டில் பண்ண ஒவ்வொரு தங்கங்களுக்கும் எங்கிட்ட வந்து பேசும்போதும் சரி, அவங்க அதை வளர்க்கும் போது ரீலே நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன். அக்கா உங்களை பார்த்து தாங்க்கா நாங்கள் இவ்வளோ வளர்க்குறோம், உங்களை பார்த்து தாங்க்கா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துருக்கோம். ஒவ்வொரு இதுவும் எவிடன்ஸ், அந்த ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து உங்களோட வீடியோஸ் தான் மோட்டிவேட் பண்ணியிருக்கு. இப்போ கனோன் அப்படின்னா ஓகே இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றதும். அடுத்து பார்த்து பிரைட் ஸ்பார்க் அப்படிங்கிறது இதுதான். சிண்டா, அடுத்து சம்பா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. சூப்பராக இருக்கா, செம்மையாக இருக்கா. ஃபர்ஸ்ட் லவ் பாருங்கள், நிறைய ஒயிட்டு தான் மெஜாரிட்டி வரும், இந்த தடவை வந்து பிங்க் மெஜாரிட்டி வருது. அதே மாதிரி இவங்க ஒயிட் லக்கி, இவங்கெல்லாம் பாருங்கள் ஒட்டுக்க ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்க. இவங்களாம் அதுமாதிரி எல் சிலியோ பிக் டியூட் ஃபஸ்ட் டே இப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி ஆகிடுவாங்க. சோவி ஸ்டார்டர், இவங்கள சொல்ல மறந்துட்டேனே, இஷ் பர்ஃபெக்ட் இல்யூஷன் க்யூட் லேடி, செம்மையாக இருக்காங்களா. ஹாப்பியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நம்மளோட இந்தியாவில் இவ்வளோ தூரம் கொத்தாக வச்சு இது பண்ணி இதை ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு நிறைய பேர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஹாப்பி கார்டனிங்.